ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு திங்ஸ் நியூ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பூண்டு ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.5 கப்புக்கு மேலே எடுத்திருக்கேன் நார்மல் கப்பில். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வெந்தய பவுடர், வெந்தயத்தை வறுத்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டால் கசக்கும். வெல்லம் கம்மியாக தான் போட போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலேருந்து நான் கொஞ்சம் தான் போடுவேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் நம்மளுக்கு காரமாக இருக்கணும், ஸோ 2 டீஸ்பூன். கறிவேப்பிலை தேவையான அளவு. நம்ம ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்லெண்ணெயில் தான் நம்ம செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், நம்மளால் கெடாமையும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. புளி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கும் போது கடுகு தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி பேன் எடுத்துகிட்டு நான் அதில் எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் எல்லாத்தையுமே நான் ஊற்றுறேன். எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூண்டு இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கணும் நம்மளுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஷாப்பில் செய்கிறத விட நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் அதில் பாதியை மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கடுகு ஒரு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த கேப்பில் நீங்கள் போய் அந்த பூண்டு அரைச்சி வச்சுருங்க. பாதி பூண்டு எடுத்து அரைச்சி வச்சுருங்க. இப்போ நல்லா வெடிச்சிருச்சு பாருங்கள் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் அரைக்கணும் நீங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம். நம்ம அதில் பாதி தான் நீங்கள் அரைக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி பதம் வரும். அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க பூண்டு இதில் போட்டுடலாம். நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயும் அப்படியே மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்கள், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து வெந்தய பவுடர் போட்டுக்கோங்க. வெந்தயத்தை நீங்களே நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கசக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை போட்டுருங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிளகாத்தூள். நீங்கள் நல்லா காரமாக போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதை நல்லா கிளறி விடுங்க. எல்லா பூண்டுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுருங்க. புளி கரைச்சி வச்ச புளியை நல்லா வடிகட்டிட்டு இதில் ஊற்றிடுங்க. இது நல்லா கொதிக்கணும். புளி எல்லாம் கொதிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வற்றி எண்ணெய் மட்டும் மேலே வரும். அந்த பதத்துக்கு வற்றிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வற்றிடுச்சு. இன்னுமே வற்றணும். அந்த தனியாக இருக்கிறது எல்லாமே வற்றணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. அடியில் பிடிக்க விட்றாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த புளிப்பு வாசனை எல்லாமே போய் அது ஒன்றோட மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற ஊறுகாய் விட இது டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அதில் அசிட்டிக் ஆசிட் அந்த மாதிரி நிறைய சேர்ப்பாங்க, விட்டு போகாமல் இருக்கிறதுக்காண்டி ஊறுகாய் கடையில் வாங்கினீங்கன்னா. ஸோ இது பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான தான் வெல்லம் போடுறோம். ஸோ ஒரு பிஞ்ச் இல்லை 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க, போதும். பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதை நல்லா காற்று போகாத கண்ணாடி பாட்டிலில் வச்சுருங்க. கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது ஸ்பூன்லாம் போட்டு வைக்க வேண்டாம், சும்மா வச்சுருங்க. எடுக்கும்போது மட்டும் நீங்கள் ஈரம் இல்லாத ஸ்பூன் அதில் போட்டு எடுத்துக்கலாம். இது கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னுமே நம்மளுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.